பார்த்தலில் வானிலை அவதான நிலையம் அல்லது வானிலை எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்ற விடயத்துக்கு நாங்கள் வருவோம். ஆம், என்னன்னு சொன்னால், இப்போ மேகம் வானத்தில் மேகம் சூழ்ந்திருந்தால் எங்களுக்கு புறையை பார்க்கலாம். அன்றைக்கு புறை பார்க்கலாம். நாங்கள் புறை பார்க்கக்கூடிய புறை தென்படக்கூடிய முக்கியமான நாளாக இருக்கலாம். புறை இருக்கும், கணிப்பீட்டின்படி அந்த புறை இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் மேகம் இடம் கொடுக்காது. அந்த மேகம் இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கு முதலாவது குறை, ரெண்டாவது குறை, மூணாவது குறை. குறையில நாட்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த புற எங்களை வெற்றிகளால் தென்படுற நாள் தான் எங்களுடைய தலைப்புறை. மேகம் இருந்தால் காண முடியாது. அந்த மேகம் சொல்லக்குள்ள நாங்கள் இப்போ உதாரணமாக மேகம் சொல்லி எந்த மேகத்தை நாங்கள் சொல்லணும்? கீழ்ப்படை மேகம் தான் எங்களுக்கு பேஸ் மேகம். கீழ்ப்படை மேகம், மேகத்தில் 3 வகையான மேகங்கள் இருக்கின்றது. மேற்படை மேகம், நடுப்படை, இடைப்படை மேகம், கீழ்ப்படை மேகம் உண்டு. கீழ்ப்படை மேகம் தான் முற்றாக மறைக்கக்கூடியது. ஆகவே அந்த நாளையில நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பார்க்க இயலாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, ஒருத்தர் அந்த போன புறை இந்த புறை ஞாபகம் இல்லை, புறை அந்த இதில் இது புறைதான், அந்த புறையை நீங்கள் சரியாக சொல்லவில்லை, இது புறையாக தென்படுகின்றன்னு சொல்லி எனக்கு கணியத்துக்குரிய அப்துரஹ்மான் மௌலவி அவர்கள் எனக்கு அனுப்பி வச்சிருந்தார்கள். இதை பார்த்து சொல்லுங்க சார் என்று சொல்லி. ஆனால் அது உண்மையாக புறை இல்லை. சில மேகங்களும் புறை போன்று தென்படும். அதே டைமில் ஹை கிளவுட்ஸ், மேல் கிளவுட்ஸுகளில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், ஃப்ளைட் மூவ் பண்ண கூட நாம் பார்க்கக்கூட 2 சைட்லேயும் போனால் அது இடையிலே ஒரு கோடொன்றும் தெரியும். அது ஆகவே அதையும் நாங்கள் தீர்மானிக்கல. ஏன்னா ஜெட்டுகள் மேலே போகக்குள்ள எங்களுக்கு சத்தமே இல்லாமல் இருக்கலாம். அது போனதுக்கு பிறகு இவங்க பார்த்துருக்கலாம். அடுத்த குறைந்து சொல்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கும். வானத்தில் எல்லா இடத்துலையும் பிரயோகிக்கிறது. அப்போ அந்த வானத்தில் இருக்கிற இடத்துலையே நம்ம அந்த டைமுக்கு பிறகு நாங்கள் பார்த்துட்டு இது இப்படி 2 போர்டு தெரியுது இப்படின்னு சொல்லி அந்த போட்டை காட்டி இதுக்குள்ள நம்பர் இருந்ததுன்னா சொல்லிடுறது. பிறகுன்ற ஒரு வடிவம் நீக்கிறது, மேகத்துக்கு ஒரு வடிவம் நீக்கிறது. மேகங்களும் சில மேகங்கள் தான் அந்த பிறை போன்ற வடிவத்தை காட்சி அளிக்கும். அதாவது இந்த அல்டர்டியூப்லெஸ்ன்னு சொல்லி நாங்கள் அதில் சொல்கிறோம். கொத்து வானம்னு நம்ம சொல்லுவோம். கலைஞ்சி வானம் முழுக்க கொத்தரிக்கும். அது சில நேரம் புறட வடிவத்திலையும் இருக்கலாம். அது ஆகவே அதை வச்சு நாங்கள் தீர்மானத்துக்கு நாங்கள் வர முடியாது. ஆகவே அந்த தீர்மானத்தில் நாங்கள் எங்களுடைய குறைக்குழுவினர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். யார் இதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் விசாரணை நடாத்தி அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் அவங்க அந்த முடிவுக்கு வருவார்களே தவிர, யார் சொல்கிறார் ஈவன் நான் தான் அது குறைந்து சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செய்யப்பட வேண்டிய ஒரு இடம், பொருத்தமாக செய்யப்பட வேண்டிய ஒரு இடம். ஆகவே அந்த வகையில் அந்த இது சொல்லப்படுகின்றது. அடுத்தது இந்த ட்வீலைட்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதாவது சூரியன் மறைஞ்சி போகிற நேரம் ஒரு ஒளி கீற்றோடு, சூரியன் மறைஞ்சி போகக்குள்ள ஒரு ஒளி கீற்றோடு இல்லை பற்றி ஒரு விசாலமான கீற்றோடு தெரியும். கிளியரான காலங்களில் மிகவும் படிவாரிக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் கடலோரங்களை போய் நின்றோன்னு மிகவும் படிவாரிக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அங்கே புறைக்கும், அந்த புறையங்களால் கண்ணால் பார்க்கல. நாங்கள் ஃப்ளைட்டில் போய் அங்கால அது அந்த இதுக்கு அங்கால போய் பார்ப்போம். இப்படித்தானே உண்டதானே வானம், அதுக்கு அங்கால படியால போய் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படியே பார்க்க சொல்லி அப்படி அங்கால பார்க்க போகிற நேரம் வேற ஒரு நாடு தான் எங்களுக்கு தென்படும். அது வேறு நாட்டில் புறையை நாங்கள் எடுக்க இயலாது. நாங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் பார்க்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த பனிமூட்டங்கள், இப்போ நிறைய பனிமூட்டங்கள் பொதுவாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்த அளவில் மாலை நேரங்களில் பனி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. துருவ பிரதேசங்களில் யூரோப் கண்ட்ரியெல்லாம் அந்த வாய்ப்புகள் பெருமளவில் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தளவில் சில காலங்கள் அப்படி ஏற்படலாம். சில காலங்களில் பனிமூட்டங்கள் ஏற்படலாம். அண்மையில் பவுனியாவில் ஃபுல்லாக பனிமூட்டம் காணப்பட்டுச்சு. இலங்கையில் சில இடங்களில் பனி மூடு பனிங்கிறது தான் பெருமளவு தாக்கத்தை செலுத்தும். அப்போ அந்த மூடு பனி இருந்தாலும் எங்களுக்கு குறை தெரியாது. எங்களுக்கு அடுத்த கார் முன்னுக்கு போகிற காரை தெரியலன்னு வானத்தில் இருக்கிறது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ இவ்வாறான சில நிகழ்வுகளால் எங்களுக்கு அந்த குறையை காணக்கூடிய வாய்ப்பு முற்றாக இருக்காது. ஆகவே இந்த விடயங்களை இப்படியான சர்ச்சைகள் வரும்போது அதற்கு சரியான தெளிவு அல்லது என் மூலமான கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் என்னை குறைக்குழுவினர் என்னை அழைத்து என்னை ஒரு அங்கத்தவராகி இந்த அமைப்பில் வைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பெரிய பள்ளிக்குள் லேசாக யாரும் கால் வைக்க முடியாது. அதாவது அந்த கட்டுக்கோப்பு கண்ணியத்துக்குரியார்கள் மட்டும்தான் இந்த பள்ளிக்குள்ள வரலாம். ஆகவே ஒவ்வொரு ஆக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குற நியமத்துகள், அந்த வகையில் எனக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார்.